வணக்கம் மக்களே. இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் ஜென்ரேஷனில் பாதி பேர் ஏன்டா லவ் பண்ணோன்னு நினச்சிட்டு தெரியுறாங்க. சிலர் எனக்கு மட்டும் லவ்வே செட் ஆக மாட்டேங்குதுன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கால்வாசி பேர் லவ் பிரேக்கப் ஆகி சோகத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாருக்குமே இது ஏற்ற வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போன வீடியோவில் கேட்டிருந்த விடுதலைக்கான ஆன்சரை உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். அந்த பொருள் இல்லாமல் மோஸ்ட்லி ஆந்திரா அண்ட் தெலுங்கானா சைட்லாம் சமையலே நடக்காதுன்னு கூட சொல்லலாம். ஆந்திரா அண்ட் தெலுங்கானாக்குன்னே பேர் போன மிளகாய் தான் நான் போன வீடியோவில் கேட்டிருந்த விடுகதைக்கான ஆன்சர். ஓகே, இப்போ நான் இந்த வீடியோக்கான விடுகதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். பெட்டிக்குள்ளே பச்சை முத்துக்கள், அது என்ன? இந்த விடுகதையை நான் உங்களுக்காக மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். பெட்டிக்குள்ளே பச்சை முத்துக்கள், அது என்ன? இந்த விடுகதைக்கான ஆன்சர் உங்களில் யாருக்காவது தெரியும் அப்படின்னா இப்போ நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நான் இந்த விடுகதைக்கான ஆன்சரை அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் லவ் பண்ணாதவங்களை பார்க்குறதுங்கிறதே ரொம்ப ஒரு அதிசயமான விஷயமா தான் இருந்து வருது. பிரைமரி ஸ்கூல்ல இருந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களோட லைஃப் வரைக்கும் எல்லாரோட லைஃப்லேயுமே லவ் அப்படிங்கிற ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் அந்த லவ்ல 97% லவ் பாதியிலேயே பல காரணங்களால் பிரிஞ்சிடுது. என்னதான் அந்த 3% லவ்வும் மேரேஜில் போய் முடிஞ்சாலும் அதுலேயும் 2% லவ் டிவோர்ஸில் போய் முடிஞ்சிடுது. அண்ட் பாக்கி இருக்கக்கூடிய அந்த 1% லவ் மட்டும்தான் தடுமாறி கடைசி வரை சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கு. நான் இந்த வீடியோவில் பிரிகிற அந்த 99% லவ்வை பற்றி பேச போகிறது இல்லை. ஒன்றா எவ்வளோதான் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் பிரியாமல் கடைசி வரை சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த 1% லவ்வை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசலான்னு இருக்கேன். அதையே நான் அதிகமாக இருக்க அந்த 99% லவ்வை பற்றி பேசாமல் இந்த கம்மியாக இருக்கக்கூடிய 1% லவ்வை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கான காரணம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட லைஃப்பும் பாசிட்டிவாக மாறிடும். இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆன ஒரு உண்மையும் கூட. இதை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்புறம் என்னால் இன்னைக்கான டாப்பிக்காக பேச முடியாமல் போயிடும். ஸோ நான் இதை பற்றி வேற ஒரு வீடியோவில் முழுசாக சொல்கிறேன். மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள் மைண்டில் இருந்து தூக்கி போட்டுட்டு இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த அமைதியாக உங்கள் கண்களை மூடிட்டு யோசிச்சு பாருங்கள். எல்லார் லைஃப்லையுமே லவ் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதை பலர் வெளியே சொல்லிடுவாங்க அண்ட் பலர் அவங்களுக்குள்ளேயே மூடி வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே அவங்க காதலனையோ இல்லை காதலியையோ முதல்ல பார்த்த அந்த ஒரு தருணத்தை மட்டும் மறந்துருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்த நம்மள பலர் அவங்க தான் நமக்கு லவ்வராக வரப்போறாங்கன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அண்ட் அதுக்கடுத்து அவங்கள நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு தருணம், அவங்கள எப்படா பார்ப்போம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு அவங்க நம்மளை பார்க்குற அந்த ஒரு செகண்ட்காக அந்த நாள் ஃபுல்லாக காத்திருந்த அந்த ஒரு அழகான நாட்கள், அவங்க நேமை சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கூப்பிடும் போது வர சந்தோஷம் நம்மளை உலகளகினோ இல்லை உலகளகினோ கூப்பிட்டுருந்தா கூட கண்டிப்பாக கிடைச்சிருந்துருக்காது. அவங்களுக்கு பிடிச்சது எது பிடிக்காதது எதுன்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கையில் காலில் விழுகாத குறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதையே நம்மளோட ஃபேவரட்டாகவும் மாற்றிக்கிட்டு அவங்க பின்னாடியே ஒரு நாய்க்குட்டியை விட மோசமாக அலைஞ்ச அந்த ஒரு மறக்க முடியாத தருணங்கள். அவங்க இருக்க சைடில் நமக்கு வேலையே இல்லைன்னா கூட 10 தடவைக்கும் மேலே அவங்கள பார்க்கறதுக்காகவே அலைஞ்சு ஒரு நாள் இருக்க தைரியத்தை ஃபுல்லாக ஒன்று திரட்டி உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாவோ இல்லை வேற யார் மூலியமாவோ இல்லை நீங்களே போய் நேரில் லவ்வை சொன்ன அந்த பயமும் சந்தோஷமும் கலந்த ஒரு தருணம் யார் வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக மறக்கவே முடியாத ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணையோ இல்லை பையனையோ கஷ்டப்பட்டு இருக்க எஃபர்ட்டை ஃபுல்லாக போட்டு ஓகே சொல்ல வைக்கப்பட்ட பாடும் சரி, அதனால மனசுக்கு கிடைச்ச ஒரு சில சின்ன சின்ன சந்தோஷங்களும் சரி, சத்தியமாக சொல்கிறேன் வேற யாராலையும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஓகே சொல்ல வைக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஒரு ஆள் தான் அவ்வளோ பாடுபட்டிருப்பீங்க. பட் ஓகேங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் 2 பேருமே ரொம்ப பாடுபட வேண்டியதாக இருந்திருக்கும். உங்களோட காதலுக்காக எத்தனையோ எதிர்ப்புகள் வந்திருக்கும். பேரண்ட்ஸால, வீட்டு சைடில், ரிலேட்டிவ் சைடில் இருந்து, ஸ்கூலில், காலேஜில், ஏன் சிலருக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாலேயே கூட பல ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். அது எல்லாத்தையும் எதிர்த்து மனசுக்குள்ள அவனையோ அவளையோ மட்டும் நினச்சிக்கிட்டு பல நாள் பேசக்கூட முடியாத மாதிரியான சூழ்நிலையில இருந்தும் உங்களோட லவ்வை கொஞ்சம் கூட குறைய விடாம வச்சிருந்த அந்த ஒரு வலி கலந்த இனிமையான நாட்கள்.
கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவங்க மேல நம்ம வச்சிருந்த லவ் பல மடங்கு கூடி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க கிட்ட நம்ம முதல்ல பேசின அந்த ஒரு வார்த்தை, ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டிங், ஃபர்ஸ்ட் பைக் ரைட், ஃபர்ஸ்ட் மூவி, ஃபர்ஸ்ட் லாங் வாக், அதுவும் அவங்களோட கைகளை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ல போனது, ஃபர்ஸ்ட் ஹக். அத்தனை நாள் அவங்க நிழல்கிட்ட கூட போயிருக்க மாட்டோம். பட் சடனா ஹக் அப்படிங்கிற போது 2 பேரோட சூடான மூச்சு காத்தையும் உணர்ந்த அந்த ஒரு தருணம், ஃபர்ஸ்ட் கிஸ். உங்க உயிரே அந்த டைம்ல உங்ககிட்ட இருந்திருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இவ்வளவு அழகான தருணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எல்லாரும் நம்ம மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிற தேவையில்லாத விஷயங்கள். அவ என்னை அன்னைக்கு எடுத்தெறிஞ்சு பேசிட்டா, அவ என்னை அன்னைக்கு அந்த வார்த்தை சொல்லி திட்டான், அவ என்னைய யாரு கூடயும் பேச விட மாட்டேங்கிறா, அவ நான் ஒரு பொண்ணை பார்த்தா கூட தேவையில்லாம கத்திக்கிட்டே இருக்கா, அவன் என்னைய அப்படி ட்ரெஸ் பண்ணாத இப்படி ட்ரெஸ் பண்ணாதன்னு சொல்லி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றான், அவ என்னைய என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட பேசக்கூடாதுன்னு சொல்றா, அவன் என்னைய எங்கேயும் வெளியே தனியா போகக்கூடாதுன்னு சொல்றான், அவ என்னைய பைக்ல வேகமா போகாதுன்னு சொல்றா, அவ என்னைய அவனோட கண்ட்ரோல்ல இருக்கணும்னு சொல்றான், அவ என்னைய அவ சொல்றத மட்டும்தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறான்னு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கை காட்டி கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோமே தவிர எதுக்காக அவங்க இதெல்லாம் செய்யறாங்கன்னு ஒரு தடவை திங்க் பண்ணி பார்த்தாலே போதும். தேவையில்லாத இந்த சண்டைகள் எல்லாமே முடிஞ்சு போயிடும். பொதுவாகவே பொண்ணுங்க யார் மேல ரொம்ப பாசமா இருக்காங்களோ அவங்க கிட்டதான் அவங்களோட சந்தோஷம், கோபம், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த ஒரு அதீத பாசத்தோட விளைவால தான் உங்களை திட்டுறது, பொசசிவா மற்ற பொண்ணுங்க கூட பேசாதன்னு சொல்றது, அப்புறம் உங்களை பைக்ல ஃபாஸ்டா போகக்கூடாதுன்னு சொல்றது எல்லாமே. பொண்ணுங்களை ஒரு விஷயத்துல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல என்னைய பிடிக்குமா இல்ல உன் அம்மாவை பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு மோசமான கேள்வியை கேட்பாங்க. அந்த செகண்ட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும், உங்க ஒய்ஃபை நீங்க பிடிக்கும்னு சொல்றதா தான் இருக்கும். பட் அதே பொண்ணு பல வருஷத்துக்கு அப்புறம் அவளோட பையன்கிட்டையும் போய் என்னைய பிடிக்குமா இல்ல உன் பொண்டாட்டியை பிடிக்குமாடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்மளும் இப்படி ஒரு கொஸ்டினை தான் நம்ம புருஷன்கிட்ட கேட்டோம், அப்ப அவர் நம்மளை தான் பிடிக்கும்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டோம், ஆனா இப்ப மட்டும் நம்ம பையன் அந்த பொண்ணை விட நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு. இது ரொம்ப தப்புன்னு அவங்களோட மைண்டுக்கு தெரிஞ்சாலும் மனசு அந்த உண்மையை ஏத்துக்க மறுக்கும். ஏன்னா முக்காவாசி பொண்ணுங்களுக்கு அதீத அன்பை ஒருத்தர் மேல கள்ளம் கபடம் இல்லாம கொட்டதான் தெரியுமே தவிர அந்த ஒரு அன்பை குறைக்க தெரியாதுங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி தாங்க பசங்களும். ஒரு பொண்ணு அவங்க அப்படி ட்ரெஸ் பண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணு, வெளியே எங்கேயும் தனியா போகாத, தேவையில்லாம நிறைய பசங்க கூட பேசாத, மொபைல் ரொம்ப யூஸ் பண்ணாத, அப்படியெல்லாம் அவங்க சொல்றதுக்கான ரீசன் அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய அந்த லவ், கேர் அண்ட் பொசசிவ்னஸ் தான் காரணம். ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணும் சரி பையனும் சரி ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா, என்னதான் அந்த பொண்ணை அந்த பையனை நான் அவ்வளோ லவ் பண்றேன் இவ்வளோ லவ் பண்றேன்னு சொன்னாலும் அந்த பையன் அந்த பொண்ணு மேல வச்சிருக்கக்கூடிய அந்த லவ்வோட பெர்சன்டேஜ் தான் அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுது. நம்ம அப்பா நம்மளை திட்டுனா மட்டும் அது பேர் கேர், அண்ட் நம்ம லவ்வர் நம்மளை திட்டுனா மட்டும் அதுக்கு பேர் கண்ட்ரோலிங் சென்ஸா? கிடையவே கிடையாது. எங்க உண்மையான காதல் அதிகமா இருக்கோ அங்கதான் கோபமும் அதிகமா இருக்கும். தங்களோட லவ்வை செல்லம், டார்லிங், பாப்பான்னு சொல்லி வெளிப்படுத்துற அந்த அன்பை விட கோபத்துல வெளிப்படுற அந்த ஒரு அன்புக்கு தான் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரியான அதீத அன்பை அவங்க மேல காட்டுறவங்கள மட்டும் நீங்க உங்க லைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள தயவு செஞ்சு உங்க லைஃப்ல இருந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சில விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி புரிய வச்சுக்கிட்டாலே இங்க பாதி பேருக்கு பிரேக்கப் அப்படிங்கிற ஒண்ணு நடக்கவே நடக்காது. Put all your negativities in dustbin and focus only on your positivity. நான் இந்த வீடியோ சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். Thanks for watching my video. Stay tuned for the next video and then bye.